3 BHK படத்தோட ஷார்ட்டஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தன்னோட வாழ்நாள்ல தன்னோட சொந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பல சவால்களை தாண்டி அவங்களால அந்த வீடை வாங்க முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா, சரத்குமார் சார், சித்தார்த், மீதா, சைத்ரா போன்றவர்கள் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். முக்கியமா சரத்குமார் சாரும் சித்தார்த்தும் அவங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ். அவங்க யதார்த்தமான நடிப்பை த்ரூ அவுட்டா காமிச்சிருக்காங்க. அமிர்தோட மியூசிக் இந்த படத்துக்கு ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா ஆக்டா சூட் ஆயிருக்கு. படத்தோட டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் 8 தொட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் குருதியாட்டம்னு ஒரு படம் எடுத்தாரு. அது அவ்வளவா ரீச் ஆகல. பட் இந்த படத்துல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனோட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன காமெடி எல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் வந்து கோர்வையா கடகடன்னு ஸ்கிரீன் பில்ல காமிச்சிருக்காரு. நமக்கு அது அவ்வளவு போர் அடிக்கல. பட் இருந்தாலும் அது லைனா பார்க்கும்போது அந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருது. பட் அதெல்லாம் ஒரு ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து பேக் அவுட்ல இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப்ல வர யோகி பாபு சீன்ஸ்லாம் 2, 3 சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்ல காமெடியா இருக்கு. பட் எமோஷனலா வந்து நிறைய அங்கங்க டச் வச்சிருக்காரு. டைலாக்ஸும் செம்மையா எழுதியிருக்காரு. த்ரூ அவுட்டா ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்திருக்காரு.